அதே மாதிரி தான் இப்போது லீஸு கொடுத்துருக்காங்க, அது தவறுன்றாங்க. லீஸுன்றது இந்திய சட்டத்தில் இருக்க தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கும் வருமானத்தை வைத்துக்கொண்டு இந்த 500, 3000, 4000 பெருகக்கூடும். அதுதான் இப்போது பில்டிங் கட்டுவோம். அந்த பில்டிங் கட்டி அதில் வரும் வருமானத்தில் நலிந்த நடிகைகள் நல்லது செய்வோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட வீடு வாங்குறீங்களோ இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறீங்களோ மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அது நம்மளுடைய பணம். நீங்கள் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு பில்டர் வந்து நம்ம இடத்துல பணம் கட்டுறா நம்மளுடைய பணம், அவருடைய பணம் இல்லை. உங்கள் பணத்தை வைத்தே உங்களுக்கு பில்டிங் கட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பில்டிங் கட்டுவோம். அந்த பில்டிங் கட்டி அதில் வரும் வருமானத்தில் நலிந்த நடிகைகள் நல்லது செய்வோம். நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட வீடு வாங்குறீங்களோ இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறீங்களோ மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அது நம்மளுடைய பணம். பில்டிங் கட்டுவோம். மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். பில்டிங் கட்டுவோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, இட்லி ஆரம்பம் பொச கட்டவன்.